இந்த காட்சியில் ஒரு அனைத்தும் சிரிப்பதற்கு மட்டுமே, யார் மனசையும் புண்படுத்துவதும் இல்லை. பேசுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. உண்மையா உங்ககிட்ட மறைச்சு பேசணும். நீங்க வேணா நம்பி எல்லாம் எங்க வீட்டுக்கு கிளம்பி வாங்க. நான் வேணா சர்டிபிகேட் எடுத்து காட்டு. சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு கேக்குறேன்? ராசங்களா தரமா வீட்டை கேக்குறேன் நீங்க. டேய் வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. மாலாலி வாடா. அப்ப அவளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டீங்க. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறதுக்கு அது என்ன டிஷ்யூ பேப்பர்? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். ஆரம்பிக்கலாங்களா? அவன் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு அவனும் காரணம். அவன் ஆசை காமிச்சு 8 மாசம் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திருக்கானா எவ்வளவு இருக்கணும் அவனுக்கு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஹலோ யாரு? மணிகண்டன், சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க. தம்பி, கனகவல்லி வந்திருக்காங்க இங்க. அவங்க சொல்றாங்க 8 மாசம் நீங்க கூட்டிட்டு போய் வச்சு அவளோட குடும்பம் பண்ணிருக்கீங்க, புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்திருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி? ஆமா, அவ மாசமா இருந்திருக்கா, நீங்க கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு சொல்றா. என்னயா? உன்கிட்ட ஒரு மேட்டர் பேசணுமே. என்ன மேட்டர்? அவ மாசமா இருந்திருக்கா, நீங்க கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு சொல்றா. ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? எந்த ஹாஸ்பிட்டல்ல மேம்? இல்ல, அது உண்மையாப்பா? நீ 8 மாசம் அவளோட குடும்பம் நடத்தினீங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க வேற நானா தங்க வச்சது உண்மைதான். தங்க வச்சுட்டு போயிருந்தேன். என்ன தம்பி? ட்ரைனிங் போயிருந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எதுக்குப்பா உங்க ரூம்ல தங்க வச்சீங்க அந்த பொண்ணு? எங்க ரூம்ல இல்ல, அது கூட இன்னும் 2 பொண்ணுங்க இருந்தது. உங்க ரூம்ல தங்க வச்சீங்க அந்த பொண்ணு? எங்க ரூம்ல இல்ல, அது கூட இன்னும் 2 பொண்ணுங்க இருந்தது. 2? டேய், 1 லட்சம் தான் என்கிட்ட சொன்ன. அவன் என்னடா 2ங்கிறான்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா 2 லட்சம் தான் சார். வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமணி. ஏய், எதுக்கு போய் சொல்ற? 2 பொண்ணுங்க யாரு அந்த பொண்ணுங்க? 2 பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. உனக்கு தெரியாதா? யாரு சொல்லு, எப்படி தெரியும்? எதுக்கு நீ போய் சொல்ற? என்னடா ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய், நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? நோ 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 ரெஃப்ரி, அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய். நீ பண்ற வேலை எல்லாம் தேவையில்லாத வேலை. என்ன நீ பண்ற வேலை? தேவையில்லாத வேலை பண்ணதால தான் இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறேன். புரியுதா? நான் உன்னை கிளம்பி அங்க போன்னு சொன்னா என்ன? நான் உன்னை கிளம்பி அங்க போன்னு டேய், பேசாதடா, படிக்காத தற்குறிப்பையில. வேற நீ சொல்லணுமா? நான் என் வேலையை பார்த்தேன்னா போய் சொல்றேன். உன் லட்சணம் தெரியலையா? இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நான் என் வேலையை பார்த்தேன். நான் பாட்டு ஒழுங்கா தான் வாழ்க்கையே நான் அது தெருவுல விட்டுட்டு நீ உன் வேலையை பார்த்தே. இதான் உன் வேலையா? உன் வேலை பண்ண லட்சணம் இதுதானா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி மணிகண்டன், இவ்வளவு தூரம் படிப்புல இதா இருக்கீங்க, போக்கஸ்டா இருக்கீங்க, எதுக்கு இந்த பொண்ணோட இந்த தப்பெல்லாம் பண்ணீங்க? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உங்க அம்மாட்ட பேசிட்டோம்ப்பா. உங்க அம்மா சொல்லிட்டாங்க 8 மாசம் நீ அந்த பொண்ணோட குடும்பம் நடத்தி இருக்கேன்னு உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. நீ பெத்த தாயா, நீ பெத்த பேய். நிறுத்துடா, பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பசப்புறியா? 8 மாசம் நான் குடும்பம் நடத்தினா. ஆமா, அப்புறம் எப்படி நான் 6 மாசம் ட்ரைனிங் பண்ணிருப்பேன்? சர்டிபிகேட் வாங்கி வந்து வச்சுக்கிறது பொய்யா? நிறைய போறான்டா. இத பாரு தம்பி, நீ மறைச்சு பேசுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. உண்மையா நான் இதே மேம் உங்ககிட்ட மறைச்சு பேசணும். நீங்க வேணா நம்பி எல்லாம் எங்க வீட்டுக்கு கிளம்பி வாங்க. நான் வேணா சர்டிபிகேட் எடுத்து காட்டுறேன். சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு கேக்குறேன்? ராசங்களா தரமா வீட்டை கேக்குறேன் நீங்க. டேய் வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. மாலாலி வாடா. ஒரு நிமிஷம் தம்பி, நான் கூட்டி எவ்வளவு போய் பேசுற? உங்க பெரியம்மா வீட்டுக்கு போனதுல பொய்யா? அப்ப நான் நீ வேலை செஞ்ச இடத்துல இருந்து பொய்யா? நீ வேலை செய்யறவங்க கூட அந்த அக்கா வீட்டுல தங்க வச்சது பொய்யா? இல்ல உன் ஃப்ரெண்டு வீட்டுல தங்க வச்சது பொய்யா? எல்லாமே பொய்யா? சாம்பார் அப்ப எனக்கு மணிகண்டன், இந்த பொண்ணை நீ லவ் பண்ணலையாப்பா? பண்ணாம ஆளு கொஞ்சம் பிடிச்சு கொடுக்கறது. இருந்த 1 வருஷம் தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டேன். தப்பு பண்ணல அவளோட. இன்ஸ்பெக்டர், நீங்க எதிர்பார்த்த கார செஞ்ச ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். தப்பு பண்ண
ஏன் ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? அதுக்காக வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்காம முடியும். சரி, நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு பொறுப்பு ஏத்துக்க முடியுமா முடியாதா? நான் பொறுப்பேற்று இப்ப என்ன பண்ண போறேன்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டு குடும்பம் அனாதையா சாவும், பரவாயில்லைங்களா உங்களுக்கு? சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. அப்ப காதலிப்பிக்கும் போது அவளோட தப்பு பண்ணும்போது இதெல்லாம் தெரியலையோ? ஒரு பையனால ஒரு பொண்ணுகிட்ட அவ்வளவு சீக்கிரம் எப்படி சொல்றது? அனாவசியமா அவன் ஒருத்த மனசு வச்சுலாம் நடக்கவே நடக்கும். சொல்லுப்பா. உண்மையை சொல்லணும்னா எப்படி சொல்றது? வயசு கோளாறு. ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அறிவழித்தனம் பேசுறேன்னு மனசுல நினைச்சுக்காத. முட்டாள் மாரி பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. சண்டை போற கடை வந்திருக்கீங்க. அதானே நான் போறேன். பண்ணி வைக்கிறோம். ஆனா மணிகண்டன் ஒரு விஷயம், கனகவல்லியோட பெர்மிஷன் இல்லாம நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ண வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.